என் நெஞ்சில் குடியிருக்கும் மக்களுக்காக ஒதுக்குற பணத்தை நீங்க அப்படியே சைட்ல ஒதுக்காம மொத்த பணத்தையும் மக்களுக்கே செலவு பண்ணிட்டா ஒரு சூப்பரான நல்ல அரசாங்கத்தை கொடுக்கலாம்ல. டியர் விஜய் சார், உங்க லீடர்ஷிப்ல தமிழ்நாடு ஆல்ரெடி ஒரு நியூ டைரக்ஷன் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. உங்க நெஞ்சில் குடியிருக்கும் நான் ஒரு குட்டி கோரிக்கை வைக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். எப்படி நீங்க ஒரு நியூ டைரக்ஷன் கொடுத்தீங்களோ அதே மாதிரி பிளாக் செயினையும் கிரிப்டோ கரன்சியும் ப்ராப்பரா இன்டெகிரேட் பண்ணினோம்னா கரப்ஷனை கம்மி பண்ணலாம் சார், டிரான்ஸ்பரன்சியை இன்க்ரீஸ் பண்ணலாம் சார், யூத்துக்கு குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணலாம் சார், நம்ம தமிழ்நாட்டையே நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம் சார். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜிதேந்தர் குமார் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் ஒரு சர்டிஃபைட் பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ கரன்சி ட்ரெயினர் அண்ட் ஆத்தர் அண்ட் லைஃப் கோச். இன்னைக்கு ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி பேச போகிறோம். தமிழ்நாடு பொலிட்டிக்ஸில் ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்திருக்கு அண்ட் அட் த சேம் டைம் வேர்ல்டு லெவலில் இன்னொரு சைலண்ட் ரெவல்யூஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் கிரிப்டோ அண்ட் பிளாக் செயின். சரி, இந்த ரெண்டுத்துக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? லெட்ஸ் பிரேக் இட் டவுன். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் பார்த்தோம், விஜய் சார் பொலிட்டிக்ஸ்ல என்ட்ரி பண்ணி இந்த மொமெண்ட்ல இருந்து ட்ரெடிஷ்னல் சிஸ்டமை சேலஞ்ச் பண்ணாரு. நான் இத்தனை வரைக்கும் ஒரு மேடை ஏறி பேசின எல்லா இடத்துலையும் நான் நோட் பண்ணும்போது ட்ரெடிஷ்னல் சிஸ்டத்தை சேலஞ்ச் பண்ணாரு, அதில் இருக்க ஊழலை சேலஞ்ச் பண்ணாரு. யூஸ்வல் பொலிட்டிஷியன்ஸ் மாதிரி இல்லை, கிராஸ் ரூட்ஸ்ல கனெக்ட் பண்ணாரு, யூத்தை கனெக்ட் பண்ணாரு, டைரக்ட் கம்யூனிகேஷன் வச்சாரு, நெஞ்சிலிருந்து நெஞ்சுக்கும் கனெக்ஷன் வச்சாரு. இதுதான் அவரோட ஸ்ட்ரென்த். அதே மாதிரி தான் கிரிப்டோ ட்ரெடிஷ்னல் ஃபினான்ஸ் சிஸ்டமை உடைக்க வந்த ஒரு துறைன்னு வச்சுக்கலாமே. ட்ரெடிஷ்னல் ஃபினான்ஸ் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா பேங்க் கண்ட்ரோல் பண்ணும், மிடில்மேன் இருப்பாங்க, நடுவில் இருப்பாங்க, டிரான்ஸ்பரன்சி இருக்காது, லிமிட்டடாக தான் இருக்கும். பட் கிரிப்டோல பீப்புள் ட்ரிவன் சிஸ்டம், நோ மிடில்மேன், டிரான்ஸ்பரண்ட் லெட்ஜர். லெட்ஜர்னா கணக்கு வழக்கு பார்க்குற புத்தகம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. இப்போ விஜய் சாரோட வெற்றியை நான் எப்படி பார்க்குறேன்னா 8 விதமாக பார்க்குறேன். அதோட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக ரெக்வஸ்ட்டும் வைக்கிறேன். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் ட்ரெடிஷன். விஜய் சார் என்ன பண்ணாரு? ட்ரெடிஷ்னல் பொலிட்டிக்ஸ் மாடலில் உடைச்சார். கிரிப்டோ என்ன பண்ணுது? ட்ரெடிஷ்னல் மானிட்டரி சிஸ்டமை பிரேக் பண்ணுது. எக்ஸாம்பிள், முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் பேங்க் வேணும். இன்னைக்கு பிளாக் செயினில் நீங்கள் யூஸ் பண்ணி டைரக்டாக பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், நோ மிடில்மேன். இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஃபியூச்சர் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். சரி, பாயிண்ட் நம்பர் 2, பவர் ஆஃப் டெமோக்ரஸி. விஜய் சாரோட இந்த பொலிட்டிக்கல் சக்சஸ் காரணம் என்ன நினைக்கிறீங்க? பீப்புள் ஓட்ஸ், டெமோக்ரஸி, மக்கள் வாக்குகள், ஜனநாயகம். ஜனநாயகம் கரெக்டுங்களா? அப்போ கிரிப்டோ அண்ட் பிளாக் செயினும் சேம் கான்செப்ட் தான். பிளாக் செயின்ல ஒரு சிங்கிள் அத்தாரிட்டி கிடையாது, நெட்வொர்க் பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் சிஸ்டமே ரன் பண்ணுவாங்க. ஓட்டிங் சிஸ்டம் மாதிரியே மெஜாரிட்டி டெசிஷன் தான் வின் பண்ணுவீங்க. தட்ஸ் வை பிளாக் செயின் இஸ் கால்ட் அஸ் டீசென்ட்ரலைஸ்டு டெமோக்ரஸி. ஓகேங்களா? சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, எலெக்ஷன்ல ஓட்ஸ் கவுண்ட் பண்ணுவாங்களா? பிளாக் செயின்ல டிரான்சாக்ஷனை வெரிஃபை பண்ணுவாங்க, பரிமாணத்தை. ரெண்டுமே பீப்புள் பவர்டு சிஸ்டம்ஸ், மக்கள் சக்தியால் இயங்கும் அமைப்புகள். பாயிண்ட் நம்பர் 3, டிரான்ஸ்பரன்சி அண்ட் ட்ரஸ்ட். பொலிட்டிக்ஸ்ல பிக்கெஸ்ட் இஷ்யூ என்ன நினைக்கிறீங்க? சாட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கரப்ஷன், லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. நான் ஃபேன் ஆன இடம், நான் விரும்பின இடம், எனக்கு பிடிச்சதுலேயே விஜய் சாரோட ஸ்பீச்சில் பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா, எப்பப்பெல்லாம் ஒரு கரப்ஷனை பற்றி, இன்னைக்கு நடக்கிற கரப்ஷன் பற்றி டச் பண்ணாரோ அது எல்லாமே எனக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ் தான். ஸோ பாலிடிக்ஸில் பிக்கெஸ்ட் இஷ்யூ, இன்னைக்கு போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கரப்ஷன், ஊழல், லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. நீங்க அடிக்கிற ஊழலையும் சொல்ல முடியாது. மக்களுக்காக ஒதுக்குற பணத்தை நீங்க அப்படியே சைட்ல ஒதுக்காம மொத்த பணத்தையும் மக்களுக்கே செலவு பண்ணிட்டா ஒரு சூப்பரான நல்ல அரசாங்கத்தை கொடுக்கலாம்ல. இதுக்கு பிளாக் செயின்ல ஒரு சொல்யூஷன் இருக்கு. எல்லா டிரான்சாக்ஷனுமே பப்ளிக் லெட்ஜர்ல ரெக்கார்ட் ஆகும். ஒன்ஸ் ரெக்கார்டு பண்ணியாச்சுன்னா சேஞ்ச் பண்ணவே முடியாது. தட் மீன்ஸ் நோ மேனிப்புலேஷன், நோ ஹிடன் டேட்டா.
ரியல் லைஃப்பை இமேஜின் பண்ணோம்னா, இப்போ சப்போஸ் கவர்மெண்ட் ஒரு விஷயத்துக்காக ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், பிளாக் செயின் யூஸ் பண்ணினா ஒவ்வொரு ரூபாயும் எங்க போகுதுன்னு நம்மளால ட்ராக் பண்ண முடியும். நடுவில் கரப்ஷன் நடக்க கூட வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? சரி, பாயிண்ட் நம்பர் 4, இது வந்து நாட் ஹேக்கபிள் சிஸ்டம். மெனி பீப்புள் இப்போ கூட கொஞ்சம் மக்கள் வந்து டவுட் பண்றாங்க இது சேஃபா அப்படின்னு. பிளாக் செயின் சிஸ்டம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, டேட்டா ஒரு சிங்கிள் சர்வர்ல இல்லை, மல்டிபிள் நோட்ஸ்ல டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். வேற வேற கம்ப்யூட்டர், வேற வேற இடத்துல, வேற வேற கண்ட்ரில கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு காப்பி தான். இப்போ ஏதாவது டாக்குமெண்ட் வைக்கிறேன், என்னோட காலேஜ் டிகிரி சர்டிஃபிகேட் வைக்கிறேன், இல்லை ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் வைக்கிறேன்னா, அந்த ஒரிஜினாலிட்டி, என்னோட ஒரிஜினாலிட்டியை வந்து ஒரு காப்பி வந்து எல்லா கம்ப்யூட்டரும் வேற வேற கண்ட்ரில இருக்கும், அதோட டூப்ளிகேட் காப்பீஸ். ஓகேங்களா? அப்போ இதை மாத்தினா ஹேக் பண்ண முடியாது, அங்கேயும் மாத்திடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்லணும்னா, எனக்கு பிடிச்ச விஜய் சாரோட ஒரு லைன் இருக்கு, நான் இப்போ போடுறேன் பாருங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் எஸ், எவ்வளவுதான் நீங்க காசு கொடுத்தாலும், ஹேக் பண்ணாலும், ட்ரை பண்ணாலும், ஒரிஜினல் விஜய் சார் ஃபேன்ஸ்ல சார் உள்ளுக்குள்ள இருக்கும்போது எப்படி நீங்க மாத்த ட்ரை பண்ணுவீங்க? எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் உள்ள மனசுக்குள்ள நெஞ்சுக்குள்ள இருக்க விஜய் சாரை மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. அந்த மாதிரி தாங்க பிளாக் செயினும். ஹேக்கே பண்ண முடியாது, ஹைஜாக்கும் பண்ண முடியாது. என்டையர் நெட்வொர்க்கை ஹேக் பண்ணணும்னா விச் இஸ் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். எப்படி இன்னைக்கு சார் மனசுல இருந்து நீங்க வெளியே எடுக்க முடியாதோ அந்த மாதிரி. பாயிண்ட் நம்பர் 5, யூத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். விஜய் சார் சக்சஸ்க்கு மெயின் ரீசன் என்ன நினைக்கிறீங்க? யூத் சப்போர்ட். கிரிப்டோ வேர்ல்ட்ல பிக்கெஸ்ட் யூசர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூத் தான். ஜாப்ஸு, ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வெப்3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டெவலப்மெண்ட், ட்ரேடிங், ஸ்டேக்கிங், அந்த மாதிரி லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம கிரிப்டோ துறையில் இருக்கு. விஜய் சார் தமிழ்நாடு இந்த பிளாக் செயினை சப்போர்ட் பண்ணுனா நெக்ஸ்ட் டெக் ஹப்பா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டு தான் சார். சரிங்களா? எப்படி வந்து பெங்களூருக்கு வந்து ஐடி போச்சோ, நம்ம தமிழ்நாடுக்கு பிளாக் செயின் வரணும்னு ஆசைப்படுறேன். பாயிண்ட் நம்பர் 6, கால் டு ஆக்ஷன். இமேஜின் பண்ணுங்க, ஒருவேளை எப்படி வெயிலில் மழை பெய்கிற மாதிரி ஒருவேளை விஜய் சார் தமிழ்நாட்டில் இருக்க கிரிப்டோ இன்ஃப்ளூயன்சர்ஸை மீட் பண்ணினா, பிளாக் செயின் எக்ஸ்பர்ட்ஸ் கூட டிஸ்கஷன் பண்ணினா என்ன நடக்கும் அப்படின்னு நான் விரும்புகிறேன்னா, கிளியர் பாலிசிஸ் வரும், நம்பர் 1. நம்பர் 2, எஜுகேஷன் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகும், யூத்துக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம், ஓப்பன் ஆகும், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் பக்காவாக ஸ்டோர் பண்ணிக்கலாம், வியாதிகள்லாம் குறையும். பிகாஸ் நம்ம ஒன்ஸ் மெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, ட்ராக்ல வச்சுட்டோம்னா வியாதிகள் குறைஞ்சிரும். சார் சொன்ன மாதிரி டிஜிட்டல் சிவில் கார்ட்ஸ்லாம் வரலாம். பாயிண்ட் நம்பர் 7, கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸ் விஷன். அதாவது பிளாக் செயின் யூஸ் பண்ணினோம்னா கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் டேம்பர் ப்ரூஃப், சேதப்படுத்த முடியாதது, லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே செக்யூர் அண்ட் சேஃப், ஃபண்ட் ட்ராக்கிங் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட். இது கரப்ஷன்ல ரெடியூஸ் பண்ண கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஓல்டு சிஸ்டம் எப்பவுமே எப்படி இருக்கும்னா ட்ரஸ்ட் த பர்சன். இன்னைக்கு நியூ சிஸ்டம் எப்படி இருக்குன்னா ட்ரஸ்ட் த சிஸ்டம். ஸோ நான் நம்புறேன் விஜய் சார் ஒரு நல்ல சிஸ்டம் நம்மளுக்காக உண்டாக்கி கொடுப்பாரு அப்படின்னு. பாயிண்ட் நம்பர் 8, தமிழ்நாடு ஆஸ் எ கேம் சேஞ்சர். இந்தியாவில் ஆல்ரெடி கிரிப்டோ கன்ஃபியூஷன் இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தா, நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தா அந்த மற்ற ஸ்டேட்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணும். தமிழ்நாடு வில் பி த லீடிங் இன் பிளாக் செயின் இன்னோவேஷன். எப்படி சிலிகான் வேலி சொல்றாங்களோ, நம்ம தமிழ்நாடு பிளாக் செயின் வேலி ஆஃப் இந்தியா ஆகலாம் சார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சிம்பிள் டாபிக் இல்லை, இது ஒரு ஃபியூச்சர் ஆஃப் ஃபினான்ஸ், இது ஒரு ஃபியூச்சர் ஆஃப் கவர்னன்ஸ், இது யூத்தோட ஃபியூச்சர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஃபைனல் மெசேஜ் இந்த வீடியோலேருந்து நான் நம்மளோட சிஎம் சார் விஜய் சாருக்கு வைக்கிற ஒரே ரெக்வஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லீடர்ஷிப்பில் தமிழ்நாடு ஆல்ரெடி ஒரு நியூ டைரக்ஷன் பார்க்குது. இந்த தருணத்தில்
பிளாக் செயினையும் கிரிப்டோ கரன்சியும் ப்ராப்பராக இன்டெகிரேட் பண்ணினா கரப்ஷன் கம்மி பண்ணலாம், டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம், யூத்துக்கு குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணலாம், தமிழ்நாட்டுக்கு நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிறதுக்கான அரிய வாய்ப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் கிரிப்டோ ஃப்ரெண்ட்லி ஸ்டேட் ஆகுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடு கிரிப்டோ ஃப்ரெண்ட்லி ஸ்டேட் ஆகுமா? பிளாக் செயின் யூஸ் பண்ணால் கரப்ஷன் ரெடியூஸ் ஆகுமா? கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேசிக்கலாக பிளாக் செயின் பற்றி கிரிப்டோ பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. அதில் கிளிக் பண்ணி சேர்ந்துக்கோங்க. அதில் நான் டெக்னிக்கல் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுவேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை கரெக்டாக நான் மக்கள்கிட்ட போய் சேரணும்னு ஆசைப்படுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். கிரிப்டோ அண்ட் பிளாக் செயினோட இம்ப்ளிமெண்டேஷன் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியன்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் கூடிய சீக்கிரம் இனி வர நாட்களில் தெரிய வரும்னு நான் விரும்புகிறேன், நம்புகிறேன். பொலிட்டிக்ஸ் சேஞ்ச் ஆகுது, ஃபினான்ஸ் சேஞ்ச் ஆகுது, ரெடியாக இருங்க. ஃப்யூச்சர் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு நண்பா. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்களின் பணமே கிரிப்டோ. மக்களால் உருவாக்கப்பட்டது, மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி.